நாடகம் தமிழ் என்ற மூன்றிலும் இகபர சுகந்தரும் கலைஞர்கள் வாழ்விலும் நாடகம் தமிழ் என்ற மூன்றிலும் இகபர கலைஞர்கள் வாழ்விலும் அயன் திருநாவிலும் सरस्वती करुणी से सरस्वती की गायत्री जय भारती करुणी से सरस्वती गायत्री की जय भारती करुणी से सरस्वती की
இங்கு ஸ்ரீ வள்ளியாக நடத்தி வருகின்ற அருமை அக்கா மதுரையைச் சேர்ந்த கலையரசி அவர்களுக்கு பொன்னாடி போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. நாடக கலைஞர்களுக்கெல்லாம் பொன்னாடி அணிவித்து மரியாதை செய்த ஊர் கிராம பொதுமக்களுக்கும் மற்ற விழா கமிட்டியாளர்களுக்கும் எனது சார்பும் எங்களது கலை குடும்பத்தினர் சார்பும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பும் மற்ற நாடக அமைப்பாளருமாகிய எனது பாசமிகு அன்பு சகோதரமாகிய இம்மண்ணின் மைந்தனமாகிய மரியாதை கூறிய அன்பு அன்னார் அவர்கள் அழகுராஜா அவர்கள் சார்பும் நன்றி 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 கிடந்த வணக்கம் 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 இருக்கட்டும். இருந்துட்டாலும் முருகனை வணங்க வேண்டும். முருகா ஓம்கார பொருளின் உட்பொருளாய் விளங்கி ரீங்கார தொடியுடன் ஈசனாரின் ஒரு செவிதனில் முழங்கி ஆங்காரம் இல்லாத அடியவர் கருள்கூர்ந்த அல்வனங்கம் ஆண்டவா முருகா ஆறு முகமும் 12 கையும் வேலும் புடைந்த மெய்யும் ஜெபமெல்லாம் புகழ்பெடுத்த சுப்பிரமணியா கார்த்திகேயா சரவண பவனே சண்முகநாதனே வேள்விமலைக்கு அருகே உள்ள சிற்றூருக்கு தலைவனான நம்பிக்கை மகளாய் பிறப்பெடுக்க வைத்தாய். பிள்ளை விராயம் கடந்து பல தெல்ல தமிழ் மொழியை பல வல்லிடம் கற்று கல்விக்கூடம் கடந்து பேதை பதுமை எனும் மிரு பருவங்களையும் தாண்டி மங்கை பருவம் இது நான் முருகனது திருவருளால் எவ்வித குறையுமின்றி வாழ்ந்து வருகின்றேன். அதுபோன்று எவ்வித குறையுமின்றி நான் வாழ மொழி வாழ இனம் வாழ என் நாட்டு மக்களும் நலமாய் வாழ வளமான அருள் வேண்டுகிறேன். முருகா எல்லோரையும் காப்பாத்துப்பா நாளரை வைப்பா. அழகானை பழனி மலை ஆண்டவா அழகான பழனி மலை ஆண்டவா அனைவரும் பாட வந்தேன் நீலவா அழகானை பழனி மலை ஆண்டவா உமை அனுதினமும் பாட வந்தேன் நீலவா மயிலாடி பாவடி வீரனி வர வேண்டும் மயில் மீது முருகையனி முருகா 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 அழகானே பழனி மலை ஆண்டவா உமை அனுதினமும் பாட வந்தேன் நீலவா வெள்ளத்திரி வெட்டி வடிவெளி உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளித்திரிரும் வெட்டி வடிவெனும் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளி மயிலெறி வேலன் வருவது நெஞ்சம் காணுமே வெள்ளத்திரி வெட்டி வடிவெளி உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளி மயிலெறி வேலன் வருவது நெஞ்சம் காணுமே எனையாளும் மாண்டவனே எதில் வேலவா எனையாளும் ஆண்டவனே எழில் வேலவா எழிலேனும் உனை பாட அருள்வாயா முருகா 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 அழகானே பழனி மலை ஆண்டவா உனை அனுதினமும் பாட வந்தேன் நீலவா நல்லதெல்லாம் நீ நாடி பெருகிட நல்வருள் செய்வாய் நல்லதெல்லாம் இனி நாடி பெருகிட நல்லருள் செய்வாய் எதெல்லாம் உணர்ந்து கருகிட திருவருள் புரிவாய் நல்லதெல்லாம் இனி நாடி பெருகிட நல்லருள் செய்வாய் எதெல்லாம் உணர்ந்து கருகிட திருவருள் புரிவாய் உன்னையின்றி வேறில்லை தெய்வம் கண்டையா உனையின்றி வேறில்லை தெய்வம் கந்தையா உலகாலும் ஆண்டவனே நீதானையா முருகா 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 அழகானே பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் நீலவா அழகானே பழனி மலை ஆண்டவா உனை அனைவரும் பாட வந்தேன் வேலவா. தாயிற் சிறந்த கோவில் முல்லை தந்தை செல்வ நன்றி 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 கைதடி அன்பு உள்ளத்திற்கெல்லாம் நன்றி. ஏன்னா கலைமகள் அலைமகள் மலைமகள் என்று சொல்லக்கூடிய முப்பெரும் தேவிக்கு வாய்த்தது என்ன தட்டு அப்படின்னா வெண்தட்டு செந்தட்டு பொன்தட்டுன்னு வாங்க அப்பேற்பட்ட தட்டை காட்டிலும்
தமிழ் என்ற தட்டு திறக்கணும். தமிழ் தட்டை காட்டிலும் இந்த நாடக கலைஞர்கள்லாம் ரொம்ப பெருசா எதிர்பார்க்கக்கூடியது மக்கள் மத்தியில் கிடைக்கக்கூடிய இந்த கைத்தட்டு என்ற பாராட்டு. அந்த தட்டு தான் பெருமைக்குரிய தட்டு. கைத்தட்டி அன்பு உள்ளதற்காக நன்றி, நன்றி, ரொம்ப நன்றி. இருக்கட்டும். இருந்துட்டாலும் தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை செல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்ற பேச்சிருக்கிறேங்க. அப்பாவுடைய வேண்டுதலுக்கிறேங்க, அப்பாவுடைய பேச்சிருக்கிறேங்க. என்ன தம்பி கிளம்பிடுவோமா? ஆஹா, காலையில 6 மணி ஆகட்டும். இப்பவே போயிட்டா ஊர்ல ஒத்த பைசா வாங்க முடியாதுன்றீங்க. ஆனா போக வேண்டிய இடத்துக்கு சரியா போய்த்தானே ஆகணும். அப்பா எங்க போய் சொல்லியிருக்காரு? நாமெல்லாம் திணை காட்டுக்கு செல்ல வேண்டும், திணை காவலுக்கு செல்ல வேண்டும், நந்தவனத்துக்கு போக வேண்டும். ஆலோலம் சோ, ஆலோலம் சோ, ஆலோலம் சோ, அப்படி சோ சோ சோன்னு கையில் கவனை கொண்டு முருகனுடைய ஓம் என்ற வர்ண பொருளை உச்சரித்து வனமோடி வரும் வரவேலை கானத்தால் வரட்ட சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்? வேடுவ குல வழக்க, வேடுவ குல சம்பிரதாயம். ஆண்கள் வேட்டையாடணும், பருவம் அடைந்த பெண்கள் திணைக்காவல் புரிய வேண்டும். பாருங்களே, அது ஒரு பக்கம் இருந்துட்டாலும் அப்பாவுக்கு 7 ஆண் குழந்தையா, 7 ஆம்பளை பிள்ளை இருந்து ஒரு பொம்பளை பிள்ளை இல்லைன்னு அப்பா முருகனை வேண்டிக்கிட்டார். முருகா 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 முருகான்னு முருகனை அனுதினமும் வேண்டிக் கொண்டு வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு, அப்படி அரோகர அரோகர என்றாலே 1000 பாவங்கள் தீருமா. ஆக நாமெல்லாம் புண்ணியத்தை சேருவோம்னு என்னுடைய நன்றியாகப்பட்டவர் நம்பி மன்னன், நம்பி நாயகன், நம்பி தலைவனாகப்பட்டவர் முருகனை அனுதினமும் வேண்டிக் கொண்ட காரணத்தினால அப்பாவுக்கு பொம்பளை பிள்ளையா கிடைச்சிருக்கு. ஆக பெண் குழந்தை இல்லாத காரணத்தினால, பெண் குழந்தை கிடைத்த காரணத்தினால என்னுடைய புள்ள வள்ளி மங்கை பருவம் அடைந்தவுடன் தன்னை காவலுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு வேண்டுதல் காரணமாக காவல் புரிய சொல்லியிருக்காரு. வந்தோடனே காவல் பார்த்தா நல்லா வாங்க இருக்கும். என்னப்பா காவல் பார்க்கணும், காவல் பார்ப்பது இங்க வாரு. இந்த கொடுமையா சுப்பா எல்லா கூட்டமுள்ள அங்கதான் பார்க்குது. அங்க ஒரு நாடகம் போல, நாடகம் உலகமகா நாடகமா இருக்கும் போலயே. டே அப்பா, மிச்சங்கிச்சா இருந்தா போதும் ஊழ கும்பிடு போட்டது. மிச்சங்கிச்சா இருந்தால் குடிச்சிட்டு பேசாமல் படுத்துற நாடகத்துக்கு எடுத்துப்படாது. அதுவும் இந்த ஊர் நாட்டாமமானி முன்னாடி வேற வந்து உட்காந்துக்கிட்டேன். இந்த கொடுமையா ஊருக்கு அப்படி வந்துடுதுங்களே ஒரு ஆள், யாராவது ஒரு ஆள். சரி இருக்கட்டும், அமைதியாக இருக்கணும். நினைப்பா கரைச்சல் பண்ணாமல் இருக்கணும். தூக்கம் வந்தால் கூட தூங்கிடு, நாடகத்துக்கு எடுத்துறாரு. வள்ளியம்மா அது கந்திஷ்டி பொம்மை மாதிரி எல்லாத்துக்கும் கந்திஷ்டியாயா? ஊருக்கு ஒன்று இருக்கத்தான் செய்யும். அது சரி. நாடகம் நல்லா இருந்தால் நான் ஒழுங்கா இருப்பேன், இல்லைன்னா மீதியும் தண்ணியை போட்டு ஆடுவேன்றியா? இந்த கொடுமையா. சரி இருக்கட்டும். ஆக பாருங்களேன், அப்பா வந்து காவலுக்கு போய் சொல்லியிருக்காரு. காவலுக்கு போறதெல்லாம் சரிங்க. காவல் பார்க்கறதுக்கு முன்பதாக சற்று காதல். என்ன காதலான்றீங்க? ஏன் காதல்னா? காதல்னா தெரியாதா? நீங்களாம் காதலிச்சிருக்கீங்களா? தினந்தோறும் காதலிச்சிருக்கீங்க. என் தம்பி அங்க பாருங்க, தொழில காதலி. ஏன்னா செய்யும் தொழிலே தெய்வம். காதல் இருக்கணுங்க. காதல்னாலும் காதல். என்னுடைய காதல் எப்பேற்பட்ட காதல் தெரியுமா தம்பி? என்னுடைய வயது தெரியுமா? என்னுடைய வயது 12 இருந்து 13 ஆரம்பங்க. என்ன சொன்னீங்க? உண்மையான வயதை சொல்றீங்க. 12 இருந்து 13 ஆரம்பம். வள்ளியம்மா உங்களுக்கு அவங்க மகளுக்கு ஊருக்கு இப்படி சொல்லாடான்னு ஒன்று சொல்லியிருக்கேன். ஏய் திருந்தல் என்ன? வள்ளியோட வயது கதையின் முறைப்படி கதை பிரகாரம் 12. கதைக்கு தான்ப்பா, கதைக்கு உட்பட்டு சொல்றேன். கதைக்கு 2 வயசு குறைச்சிருங்கன்றியா? சரி இருக்கட்டும், உண்மையான வயதை சொல்லுங்க. வள்ளியோட வயது கதையின் முறைப்படி கதை பிரகாரம் 12 தான் ஆரம்பமே. அப்பவே ஒரு கவிஞன் 50 ஆசை வரும் இருக்காங்க. 50 வயதுல ஆசை இருக்கும் பொழுது என்னுடைய வயது 12 வயதாகுது. எனக்கெல்லாம் அம்புட்டு ஆசை தான் இருக்கு. என்ன செய்யறது? ஆசையெல்லாம் மனிதன் அரை மனிதன் இருக்காங்க. ஆசையில எத்தனை விதமான ஆசை? ஒன்னே சிற்றின்பம், மற்றொன்று பேரின்பம். சிற்றின்பம் என்றாலே காமக்கலை, பேரின்பம் என்றால் எல்லாம் வாலிபம் ஃபுல்லாக ஏற்றுங்கப்பா. ஆக சிற்றின்பம் என்றாலே காமக்கலை, பேரின்பம் என்றாலே பக்திக்கலை. இன்னொரு ஆசை இருக்கு பாருங்க, எனக்கு எப்பொழுதுமே பிடிக்காத ஆசைங்க, அதுதான் பேராசை. பேராசை என்பது பெரு நஷ்டம். அவரை கஷ்டத்திற்கு போகக்கூடாதுன்ற காரணத்தால, பேரின்பத்தால, பக்தியால என்னுடைய காதல் கதையை சொல்லட்டுமாங்க? இந்த கதையே லவ் ஸ்டோரி தானுங்க. ஆமா, அவர் எப்போ வருவாரு, எப்படி வருவாரு? வருவாரு வருவாரு. அப்பா இன்னைக்கு வந்திருக்க எம்பெருமான் முருகபெருமான் சரியா ஒரு 8 மணிக்கு 8-9 மணிக்கு வந்துருவாருன்னு நினைக்கிறேன். அவர் வரட்டு, அவர் வந்தா என்ன வரலாட்டி என்ன? ஏப்பா 8-9 என்னங்க? அவருக்காகத்தானே நான் வந்திருக்கேன். எங்களுக்கு என்னன்னு கேக்குறீங்களே? 8-9 மணிக்கு வர்ற ஆளையா கூட்டிட்டு வந்திருக்கோம். வந்து இந்த சீரியல் பல்பெல்லாம் கலெக்டர் ஆளையா கூட்டிட்டு வந்திருக்கோம். அவருக்காண்டி நீங்க ஏங்க இருக்கட்டு. ஆக பாருங்களே, ஏன்னா இன்னைக்கு வந்திருக்க முருகே குறித்த நேரத்தில், குறிப்பிட்ட நேரத்தில், சரியான நேரத்தில் ஆளு 3 மணிக்கு வந்துருவாரு. அப்பேற்பட்ட எம்பெருமான் முருகபெருமானை 5 வயதுல அரியா பருவத்தில் நானும் ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டே இருக்கேன். 5 வயதுல வரக்கூடிய காதல் என்ன காதல்? தெய்வீக காதல், ஆன்மீக காதல். அப்பேற்பட்ட காதல் மலையில எம்பெருமான் முருகபெருமானை என் கண்கள் என்றும் அப்படி வா வான அஞ்சரையை பார்க்கும்போது காதல் பண்றதுக்கு தான் வந்திருக்கீங்க. ஏங்க காதல், காதல்னா எப்பேற்பட்ட காதல்? தெய்வீக காதல் இருக்கீங்க. தெய்வீக காதல். தங்கச்சி சொல்லுங்க அண்ணே, அண்ணே சொல்லுங்கண்ணே.
கொலை கூட பண்ணு, காதல் மட்டும் பண்ணாத, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். கதையே லவ் ஸ்டோரி தானுங்க, காதல் கதை தானுங்க. முருகபெருமான் வரணும், வள்ளியை காதலிச்சு கல்யாணம் பண்ணணும் கதையே. ஆக முருகனுக்காக பிறந்தவன் நாடு. சரி இருக்கட்டும், அப்பேற்பட்ட எம்பெருமான் முருகபெருமானே என் மனசுல எப்படியெல்லாம் நினைச்சுக்கிட்டு நல்ல புள்ள ஏத்துனேன். நீதானே நாள்தோறும் நான் பாடே காரணம், நீ எந்த நெஞ்சோடு நின்றாடும் தோரணம், நீ இன்றி நான் பாட வேறேது கீர்த்தனம், உறவு ராகம் உனது காதல் தனியே இது அடிமையான மனதோ. எங்கும் நீ எங்கும் நீ தெய்வம் நீதான் தெய்வம் கீதம் சங்கீதம் நீதானே நாள்தோறும் நான் பாடே காரணம், நீ எல்கள் நெஞ்சோடு நீராடும் தோரணம். அன்னை நீ அல்லவா இன்னும் நான் சொல்லவா, நீதான் தெய்வம் நீதான் செல்வம் கீதம் சங்கீதம் நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம், நீ எந்த நெஞ்சோடு நின்றாடும் தோரணம், நீ இன்றி நான் பாட வேறேது கீர்த்தனோ, உதவி இது உதயமாகி வருது, உனது காதல் கலியே இது அடிமையான நீதானே நாள்தோறும் நான் பாடே காரணம், நீ எழுந்தல் நெஞ்சோடு நின்றாடும் தோரணம். இதெல்லாம் இருந்துட்டாலும் சந்திக்க வேண்டிய ஆட்சியை விரைவாக சந்திக்க நன்றிப்பா. இருக்கட்டும், இருந்துட்டாலும் ஏன்னா எந்த விஷயத்திலுமே போட்டி இருக்கணும். போட்டி இருந்தாத்தான் ஒரு மனிதனாகப்பட்டவன் வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய முடியும். போட்டினா யார் யாருக்கு போட்டி? யாருக்கும் புதுக்குளம் கிருஷ்ணமூர்த்தி கேட்ரிங் சர்வீஸ் அவர்கள் சார்பாக மாஸ்டர் தினகரன் அண்ணா அவர்கள் 100 ரூபா. புதுக்குளத்தைச் சேர்ந்த அன்னார் அன்பண்ணார் தினகரன் மாஸ்டர் தினகரன் அவர்கள் எனக்காக 101 அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்திய அன்பு உள்ளத்திற்கு நன்றி 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 நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். இருந்துட்டாலும் ஏன்னா எந்த விஷயத்திலுமே போட்டி இருக்கணும். போட்டி இருந்தாத்தான் ஒரு மனிதனாகப்பட்டவன் வாழ்க்கையில முன்னேற்ற முடியும். போட்டினா யார் யாருக்கு போட்டி? யாருக்கும் தம்பி அன்பு தம்பி ஜெயரமேஷ், உங்களுக்கு எனக்கும் போட்டியா? கிடையவே கிடையாது. நம்மளாம் ஒரு குடும்பம், ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, நம்மளுக்குள்ள போட்டியே கிடையாது. ஆனா போட்டி போடுறதுக்குனே கூடவே ஆளை கூட்டிட்டு வந்திருக்கோம். யாருப்பா அந்த நாரத மகாமுனிவர்? ஆமா, அவரு யாரு? உதயநிதி பேர் தெரியலையோ? சரி இருக்கட்டும். ஆக வந்திருக்கக்கூடிய நாரத மகரிஷி உதயநிதியா? ஆமா, உதயநிதி. ரொம்ப சேட்டை நீ கேள்விப்பட்டனே. ஆமா, எக்கச்சக்கமான சேட்டையாமல, சேட்டை நிறைய, திமுறாமல. ஆமா, படிச்ச திமுறா, உடம்பெல்லாம் மஞ்ச கொழுப்பாமல, சந்தனத்தை பூசிக்கிட்டே வருவாரு. சந்தனத்தை பூசிடுவாரா? வெளியில வரட்டும், கரைச்சிருவோம். ஆக வந்திருக்கக்கூடிய நாரதர் உதயநிதியா வள்ளி கலை அரசியா? நாரதர் உதயநிதிக்கு என்ன திறமை இருக்கு?
வள்ளி கலையரசிக்கு என்னையா திறமை இருக்கே? கழகம் உண்டு, கழகம் உண்டு, நிச்சயம் கழகம் உண்டு. ஆமா, இங்க வேறு கை தட்டுறது கழகம் உண்டுன்னு ஒரு கட்ட இருந்தா கொண்டு வாங்க, ஆளை போட்டு தள்ளிடுறேன் நான். சரி இருக்கட்டும், பின்னாடி கிடக்கா வள்ளியம்மா. என்னப்பா என்ன ஆளை போட்டு தள்ளிடுறியா? இல்ல, வேகமா கை தட்டுறாங்களே, அதுக்காண்டி ஒன்னே போட்டு தள்ளினா சரியா வரும்னு நினைக்கிறேன். நாரதர் சின்ன சின்ன பையனா இருக்கியான்னு எப்படி பையன்? அப்படி கிடையாது. ஏய் அமைதியா இருக்கியா? என்ன ஒரு அட்டி எடுத்துக்கிட்டு மைக் எடுத்துக்கிட்டு இங்கேயே ஒன்றை கழகத்தை ஆரம்பிக்க வேண்டியதா இருக்கு, பேசாம இருப்பா. சரி இருக்கட்டும். வந்திருக்கக்கூடிய நாரதரா வள்ளியான் என அனிமா மகிமா லகிமா ஹரிமா பிராப்தி பிரகாமியம் ஈசத்துவ வசித்துவ என்று சொல்லக்கூடிய அஷ்டமாத்துக்களை கடிதவர் யாருன்னா நாரத மகாமுனிவர் ஈரேடு 14 பேற்றக்கூடியவர், முக்காலத்தை உணரக்கூடியவர். வள்ளி என்ன பேசிக்கிட்டு இருக்கே, என்ன பாடிக்கிட்டு இருக்கேன்னு அது திமிரு பிடிச்ச நாரதர் உதயநிதி செவியால கேட்டுக்கிட்டே இருப்பார். ஏன்னா அந்த கூட்டம் அப்படியே இருக்கணும். ஆனால் எனக்கு தெரியும் ஏற்கனவே இந்த மேடை நம்ம வந்த மேடை தான். அது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே நம்ம ஊரில் நம்ம ஊர் தான், மதுரையில். ஆமாம், நம்ம தெருவு தான், மதுச்சேத்தை சேர்ந்தவங்க தான் நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க சாமி கும்பிட. அதே போல் இந்த பகுதியை பொறுத்தளவுக்கு நம்ம நிறையா வந்திருக்கோம். அதே போல் இந்த மேடைக்கு நானும் வந்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆமாம், ரொம்ப சந்தோஷம். நான் இந்த மேடைக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷம். வாய்ப்பு கொடுத்த கிராமத்தார்களுக்கு நன்றி நன்றி நன்றி. இருக்கட்டும், இருந்துட்டாலும் ஏன்னா இந்த கூட்டம் அப்படியே இருக்கணும். ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, முருகபெருமானும் ஸ்ரீ வள்ளிநாயகன் இந்த மாலை மாத்திர திருக்கல்யாண காட்சியை நீங்கள் பார்க்கணும், முடிகிற வரைக்கும் இருக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ ஒரு சின்ன விஷயங்க, ஒரு நாடகம் நல்லா சிறப்பாக அமையணும் அப்படின்னா அதுக்கு காரணம் யாரு, முக்கியத்துவம் யாரு? முதல் ரசிகர்கள். ரசிகர்கள் தான் முகம் பார்க்கும் கண்ணாடி, அவங்கள வச்சு தானே நாமளே. அதுக்கப்புறம் தான் ஒளிபெருக்கியும் சரியா இருக்கணும். ஒளிபெருக்கி மட்டும் சரியில்லைன்னு வைங்களே, நாடகமாயா நடந்துச்சு அப்படின்னு இல்லாத அளவுக்கு. உண்மையிலே நல்லா இருக்குப்பா ஒளிபெருக்கி, என்னைய பாரு நீ நல்லா இருக்கு, நீ நன்றி, நீ சிரிச்ச முகமா உட்காருன்னு. சரி இருக்கட்டும். அற்புதமான ஒளிபெருக்கி, அற்புதமான இசைக்கலைஞர்கள் இப்படி இருக்கான இசைக்கலைஞர்கள்லாம் அப்படி விடுகிற வரைக்கும் இந்த சுறுசுறுப்பு குறையவே கூடாது. சுறுசுறுப்பு குறைஞ்சிருச்சுன்னு வைங்க தம்பிகளா, காலன்ற தூக்கிட்டு வீட்டுக்கு ஓடிடணும். ஆமாம், இருக்கட்டும். விடுகிற வரைக்கும் இந்த சுறுசுறுப்பு. அற்புதமான இசைக்கலைஞர்கள், அற்புதமான ஒளிபெருக்கி. அதிலே முக்கியமான புள்ளி யார் தெரியுமா? காசு கொடுக்குற புண்ணியவன் யாரு? யாருப்பா அவரு? ஆமாம், தொழிலாளி. நம்மெல்லாம் தொழிலாளின்னா நம்மளுக்கு இன்னைக்கு முதலாளி யார் இன்றைய பொழுது? எங்க முதலாளி, தங்க முதலாளி என்ற மாதிரி நாடக அமைப்பாளருமாகிய இம்மண்ணின் மைந்தனுமாகிய அன்பு சகோதரமாகிய அன்பன்னார் அழகுராஜா அவர்கள். அவர் சரியா இருக்கணும். அவர் சரியா இருந்தா தான் நல்ல நடிகர்களை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நடிகர்கள்லாம் மிகவும் திறமை வாய்ந்த நடிகர்கள்லாம் வந்திருக்காங்க. அதுல கலை வந்துட்டாலும் எப்பொழுது கல்லன்னு அப்படி இருக்குடா. இருக்கட்டும், இருந்தாலும் இங்க யூடியூப் சேனல் வீடியோ கவரேஜ் எடுத்துக்கொண்டிருக்கும் எனது அன்பு சகோதரமாகிய மாசானம் அவர்களுக்கு எனது சர்வம் எங்களது கலை குடும்பத்தினர் சொல்ல நன்றி 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 கிடந்த வணக்கம். இருந்தாலும் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த கூட்டம் விடுகிற வரைக்கும் இருக்கணும்னு. இப்போ பாருங்களே, இந்த நாடகம் நடக்குதுல, இந்த நாடகத்தினுடைய பேர் என்னங்க? ஸ்ரீ வள்ளி திருமணம். ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம். இந்த நாடகத்தினுடைய கதாநாயகன் யாரு? முருகப்பெருமான். கதைக்கு நாயகன் அப்படின்னா எங்க அப்பா நம்பி மன்னன். ஆமா, பாருங்களே ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இன்னைக்கு இந்த நாடகம் வச்சிருக்காங்களே, பொதுவாக இந்த ஒவ்வொரு கிராம பகுதியிலையும் பண்பாடு மாறாம நம்ம நாடக கலையை கொண்டு வர்றாங்க. நாடக கலை என்பது ஒரு அழியா கலைன்றாங்க. இன்னைக்கு எத்தனையோ கலை நிகழ்ச்சிகள் இருக்கு. எத்தனையோ கலை நிகழ்ச்சிகள் இருந்துட்டாலும் நம்ம நாடக கலையை கொண்டு வருவதற்கான காரணம் என்னங்க? என்ன காரணம்? ஏன் இந்த நாடகம் நடத்துறீங்க சொல்லுங்க யாராவது ஒரு ஆளு. கிராமத்தார்கள் உட்கார்ந்துருக்கீங்க, நிறைய பெரிய மனுஷங்க, படித்த அறிவாளிகள், படித்த மேதைகள். உங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது, விவரமே கிடையாது. ஆமாம், நல்ல படித்த அறிவாளிகளாக இருக்கீங்க, நாடகம் நடத்துறீங்கன்னா என்ன காரணம் யாராவது சொல்லுங்கப்பா. முன்னோர்கள் நடத்திய நாடகம், அதனால நீங்களும் அப்படியே பாரம்பரியமாக அப்படியே வச்சுக்கிட்டு வரீங்க அப்படின்றீங்க. சரி, தெய்வத்திற்காக சாமிக்காக நாடு செழிக்க வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும் அப்படின்னா நாடகத்தை முடிச்சிடக்கூடாது நீங்களா? ஆமாம், ஒரு பேச்சுக்கு சொல்லவாரு பிடிக்க வந்த வரமா இருக்கும் போல. ஏன் சொல்லவாரு அப்படின்னா, இப்போ அந்த கலை நிகழ்ச்சிக்கு நம்ம நாடக கலைக்கு ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. என்ன கருத்து வேறுபாடு தெரியுமா? மக்கள்லாம் விடுகிற வரைக்கும் முருகனும் வள்ளியும் மாலை மாத்திர காட்சி, திருக்கல்யாண காட்சியை நீங்க பார்க்கணும்னு சொன்னீங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த கருத்து வேறுபாடு என்ன அப்படின்னா, இப்போ எத்தனையோ கலை நிகழ்ச்சிகள்னோம். இந்த கலை நிகழ்ச்சிகள் 8 மணிக்கு ஆரம்பிச்சு 10 மணிக்கு முடிக்கும் பொழுது இந்த மாதிரி தாய்மார்கள் கூட்டம் உட்காந்து பார்ப்பாங்க அந்த நிகழ்ச்சியை. அப்போ தாய்மார்கள் கூட்டத்தில் ஒரு ஆத்தா சொல்லுவாங்களா, நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சிருச்சு, வாத்தா வீட்டுக்கு போகணும். அந்த 10 மணிக்கு முடிக்கும் பொழுது 10 மணிக்கு முடிவடையுதுல்ல, அப்போ என்ன சொல்லுவாங்க, ஒரு ஆத்தா நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சிருச்சு, வாத்தா வீட்டுக்கு போவோன்னு கூப்பிடு. பக்கத்தில் உள்ள ஆத்தா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இன்னும் விடியலை அப்படின்வாங்க. விடியலைன்னா எப்படி? 10 மணிக்கா பொழுது விடியும்? என்ன காரணம்? நம்ம வாழ்க்கையில் விடுவு காலம் பிறக்கலைன்ற ஒரு தன்மை. ஆனால் நம்ம நாடகக்கலை அப்படி கிடையாது. நம்ம நாடகக்கலை
சரியா 10 மணிக்கு ஆரம்பிச்சு 6 மணிக்கு முடிக்கும் பொழுது அதே ஆத்தா உட்காந்து சொல்லுமா, நாடகம்லாம் நல்லா சிறப்பாக நடந்தது, முருகபெருமானும் வள்ளி நாயகி மாலை மாத்திர திருக்கல்யாண காட்சியை பார்த்தாச்சு, இசைக்கலைஞர்கள்லாம் நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும், அருமையாக பாடி முடிச்சுட்டாங்க, நாடகமும் முடிந்தது, நல்லா விடிஞ்சிருச்சுன்னா என்னது, நம்ம வாழ்க்கையில் விடுவு காலம் பிறந்துருச்சு அப்படின்ற தன்மை தான் நம்ம நாடகக்கலையோட தன்மை. அதனால தான் முருகனும் வள்ளியும் மாலை மாத்திர காட்சியை நீங்கள் எல்லாம் உட்காந்து பார்க்கணும். யாரும் தயவு செய்து எந்திரிச்சு போயிடாதீங்க. முக்கியமாக பெண்களுக்காக தான் அந்த நாடகமே. ஆமாம், பெண்கள் ஒரு ஆள் போகிறதும் இல்லாமல் 4 பேரை கூடவே கூட்டிகிட்டு போகாமல், இங்கே வீடு இல்லை போல, எல்லாம் வெளியூர்லேருந்து தான் வந்திருக்காங்க. அப்படி தானே? பக்கத்தில் வீடு இருக்குன்னு சொல்லிட்டு ஓடி போய் தூங்க ஆரம்பிச்சிடாதீங்க, போயிடுறாதீங்க எந்திரிச்சு. தயவுசெய்து யார் எந்திரிச்சு போகாமல் விடிகிற வரைக்கும் இந்த கூட்டம் அப்படியே இருக்கணும். ஏன்னா நம்ம வந்தோம்னா ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த பேசணும். வள்ளி எப்படி பேசுகிறாங்க, வள்ளியும் நாரதரும் எப்படி தர்க்கம் பண்ணுறாங்க, அதே போல் வந்திருக்கக்கூடிய முருகபெருமான் வேடுவர் வள்ளி எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு நல்ல கருத்துக்களை மக்கள் மத்தியில் நம்ம உரையாடணும், மக்கள் மத்தியில் தெரிவிக்கணும். அந்த கருத்துக்களை தெரிவிச்சாது, அதுக்கு தானே நம்மளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இப்போ அப்பா உள்ளே வந்தோடனே அப்பா ஒருத்தர் சொன்னார், சில கேள்விகள்லாம் நிறைய நம்மகிட்ட கேட்டுட்டு போனார். என்கிட்ட வந்திருக்கக்கூடிய நகைச்சுவை நடிகர், அப்புறம் நாரதர், எல்லோருக்கிட்டையும் ஆளுக்கு ஒவ்வொரு விஷயத்தை இதற்கான பதிலை நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு உள்ளே சொல்லிட்டு போனார். அப்பா எங்கே இருக்காருன்னு தெரியலையே. கேள்வி கேட்ட அப்பா எங்கப்பா, எங்கே உட்காந்துருக்காரு, தூங்க போயிட்டாரோ, கோவில் பக்கம் இருக்காரா? சரி, அவர் வந்ததுக்கப்புறம் சொல்லுவோமா, இப்போ விஷயத்த சொல்லுவோமா? சரி இருக்கட்டும். ஏன்னா அப்பா பக்கத்தில் ராமேஸ்வரம் பக்கத்தில் அக்கா மடம் தங்கச்சி மடம். ஆமாம், அக்கா மடம் தங்கச்சி மடம் எப்படி வந்தது, என்ன காரணம்னு சொல்லுத்தா வள்ளியம்மா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கேட்டு போனார். அதே போல் அதுக்கப்புறம் நிறைய கேள்விகள்லாம் எல்லார்ட்டையுமே ஆளுக்கு ஒரு கேள்வியை கேட்டு போனார். உள்ளே சொல்லித்தே ஆகணும்னு. ஆமாம், ஏன்னா இன்னைக்கு அக்கா மடம் தங்கச்சி மடம் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, விஷயம் சொல்லலாம்ல. சரியா, கச்சன்னு இருக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஏன்னா என்ன காரணம் பாருங்களே. அதாவது நம்ம ராமேஸ்வரம் பக்கத்தில் பாம்பன் பாலம் சொல்லுவாங்கள்ல, அங்கே தான் இருக்குது அக்கா மடம் தங்கச்சி மடம். அது யார் எப்படி அப்படின்னா முத்து விஜய ரகுநாத சேதுபதினு வாங்க. அவருக்கு 2 பிள்ளைங்க இருந்திருக்காங்க, மகள்கள். 2 மகளில் ஒரு பிள்ளையோட பேர் சிவகாமி நாச்சியார், இன்னொரு பெண்ணோட பேர் ராஜலட்சுமி நாச்சியார். 2 பெண் இருந்திருக்காங்க. இந்த 2 பெண்ணை அந்த அவர் யார் அப்படின்னா முத்து ரகுநாத சேதுபதி. இந்த சேதுபதி என்ன செய்கிறார் அப்படின்னா நல்லா வளர்த்து வர்றாரு. பிள்ளைகளை வளர்த்து வரும் பொழுது நாளடைவில் இந்த 2 பிள்ளைகளுக்கும் ஏதாவது திருமணம் நடத்தி வைக்கணும்ல அப்படின்னு என்ன செய்கிறாரு, வெளியில் போய் நம்ம பிள்ளைகளை கட்டி கொடுத்துட்டோம்னா பார்க்க போக முடியாது, ரொம்ப நேரமாகும், காலதாமதமாகும், பிள்ளைய உடனே போய் பார்க்கணும், பக்கத்தில் மாப்பிள்ளை கிடைக்குதான்னு பார்ப்பாங்கல்ல. யாருமே பொதுவான ஒரு விஷயம், பக்கத்திலே நம்ம பிள்ளைக்கு மாப்பிள்ளை கிடைச்சா நல்லது, உடனே போய் பார்த்துக்கலாம், அவசரம் ஏதாவது ஒன்றா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் என்ன செய்கிறாரு, அவருடைய மருமகன் யாருன்னா அவருடைய மருமகனவே யாருக்கு திருமணம் செய்து கொடுக்குறாரு அப்படின்னா நம்ம அவருடைய பிள்ளைங்க இந்த சிவகாமி நாச்சியாருக்கும் ராஜலட்சுமி நாச்சியாருக்கும் திருமணம் செய்து வைக்கிற 2 பிள்ளையும் ஒருத்தருக்கே மருமையனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துறாரு. இதுக்கப்புறம் மருமையனவே என்ன செய்கிறாரு, அந்த ஊருக்கு ஆளுநராக, அந்த கோவிலுக்கு ஈஸ்வரன் கோவில் இருக்குல்ல, ஈஸ்வரன் கோவிலுக்கு அங்கே அந்த ஊருக்கு ஆளுநராக போட்டுக்கிறாரு. இப்படி இருக்கின்ற பொழுது ஒரு துறவி ஒருத்தர் என்ன செய்கிறாரு, அந்த ஈஸ்வரனை வழிபடுவதற்காக வர்றாரு. அப்படி வருகின்ற பொழுது அந்த காலத்தில் 4 8 வாங்கல்ல, அந்த மாதிரி இந்த படகுல ஏறி போகிறதுக்கு கோவிலுக்கு போகணும்னா படகுல ஏறி போகணும். படகுல ஏறி போகின்ற பொழுது அங்கே சொன்னாங்களாம், படகுல ஏறி போகும்பொழுது அந்த படகு ஓட்டுனர் அவர் சொல்கிறாரு, எனக்கு 4 வேணும் அப்படின்னு இருக்காரு. பணம் வேணும்னு கேட்குறாரு, காசு வேணும்னு. இந்த துறவிக்கிட்ட காசே இல்லை, காசு பணம் இல்லாதனால உடனே நேரம் எங்கே வர்றாரு, அந்த சேதுபதிகிட்ட சொல்ல, என்னப்பா நான் ஈஸ்வரனை வழிபடணும்னா காசு கேட்குறாங்களே, படகுல ஏறி போகிறதுக்கு என்கிட்ட காசே இல்லையே, அப்போ ஈஸ்வரனை நான் வழிபட முடியாதா அப்படின்னு கேட்குறாரு. கேட்கின்ற பொழுது யார் சொன்னது அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே அவங்க ஆட்கள்லாம் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இந்த காசு கேட்டது யாருப்பா, காசே வாங்கக்கூடாதுன்னு சொன்னேன் நான், யார் பணம் கேட்டது யார் அப்படின்னு கூட்டிகிட்டு விசாரிக்கும் பொழுது அவருடைய மருமையன் தான் இந்த மாதிரி பணம் கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்ல வந்தது. உடனே மருமையனை கூட்டிகிட்டு வாங்கன்னு மருமையனை கூட்டிகிட்டு வந்துடுறாரு. மருமையனை கூட்டிகிட்டு விசாரிக்கிறாரு, எப்போ நான் இந்த இடத்துல யாருக்கிட்டே 1 ரூபா கூட காசே வாங்கக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது நீ காசை வாங்கி காசு கேட்டிருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் ஆமாம் நான் கேட்டது உண்மைதான் அப்படின்னு சொன்ன உடனே மருமையனை என்ன செய்கிறாரு, வளர்த்த புள்ள மருமையனை சின்ன வயதுலேருந்து வளர்த்து தன்னுடைய பிள்ளைக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்பேற்பட்ட மருமையனை என்ன செய்கிறாரு,
அதாவது நீ வந்து இந்த இடத்துல வந்து ஈஸ்வரனுக்கு துரோகம் பண்ணிட்ட அப்படின்றக்காக அவர் தலையை வெட்ட சொல்லிடுறாரு. யார் தலைய? மருமையன் தலையவே வெட்ட சொல்லிடுறாரு. இதுதான் மருமையன் தலையை வெட்ட சொன்ன உடனே அங்கே அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் இந்த செய்தி போயிடுது. போன உடனே வந்து பார்க்குறாங்க. யாரு? அக்காவும் தங்கச்சி சிவகாமி நாச்சியார் ராஜலட்சுமி நாச்சியார் உடனே வந்து கணவரை வந்து பார்க்கணுமேன்னு வரும்பொழுது ஒரு இடத்துல சொல்லும் பொழுது அந்த இடத்துல சொன்ன இடத்துல தீயை மூட்டி தீயில இறங்கிடுறாங்க. இறந்து போயிடுறாங்க. 2 பேருமே இறந்து போயிடுறாங்க. அந்த இறந்து போன இடத்து தான் நினைவாக அக்கா மனம் தங்கச்சி மனம்ன்ற நினைவாக அங்கே தான் அந்த இடத்தினுடைய பேர் வந்தது. இப்படி ஒரு காரணம் இருக்குது. நன்றி நன்றி. அவர் கேட்டார், அப்பா இதெல்லாம் பேசி ரொம்ப வருஷமாச்சு. ஆமாம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. இருக்கட்டும், இப்படியெல்லாம் காரணம் இருக்குது. அதே போல் நிறைய விஷயங்கள் பேசலாம். நிறைய விஷயம் பேசணும்னு ஆரம்பிச்சோன்னா நிறைய விஷயங்கள் பேசுவேன். ஆமாம், ரொம்ப சந்தோஷம். இருந்துட்டாலும் வந்திருக்கக்கூடிய நாரதரை சந்தித்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம். சரிங்களா? இருந்துட்டாலும் மணி ஆகிட்டே இருக்குது. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணுமில்ல, வேலையை கொடுக்கணுமில்ல. அதனால் கந்தனை பணிந்த காரியத்தை தொடங்கினாலும் காவிய நாயகியாக துலங்கி திரிபுர சுந்தரியாய் விளங்கும் மாத்தாளே எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலே புவியடங்க காத்தாலே மாதுளமும் நிறத்தாளே சார்ந்துரைப்பது மறவாதற்கு ஒரு தீங்கில்லை என்று பாடி பணிவோமாக காளியாகவும் நீலியாகவும் உபகாலியாக விளங்கி அந்த தாயவளை தேவளை என்றாய் மீனாட்சியை வணங்கிடுவோம். முடிங்க. கரம் பிடிக்க நடந்தாரு, பாதையெல்லாம் கடந்தாரு, போட்டாரு சுந்தரரு. மீனாட்சி கரம் பிடிக்க நடந்தாரு, பழமேடான பாதையெல்லாம் கடந்தாரு. மகராசி கண்ண கண்டு பணிஞ்சாரு, பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி, பாண்டியரு சொக்கனிடம் பாச வச்ச ராசாத்தி,
இருக்கட்டும். நன்றி நன்றி நன்றி. கைதடி அன்புலத்துக்கு நன்றி. கையை நல்லா தான் தட்டுனா என்ன இப்படி உட்காந்துருக்கீங்க. சரி இருக்கட்டும் இருக்கட்டும். இருந்துட்டாலும் ஏன்னா மீனாட்சி பாடலாம் பாடணுமே இங்கே வந்திருக்காங்களா. நீங்க பாட்டு பாருங்க, நாங்களும் வாசிக்க கிருன்னே உட்காந்துருக்கீங்களே, என்னதாங்க பாக்க கேட்டியடா பேய் பிடிச்சிருக்காங்க. கை தட்டிட்டாங்களா? இல்ல இது ஊர் எதுவும் கட்டுப்பாடா? இல்லை ஊர் கட்டுப்பாடலாம் இல்லை தம்பி. தம்பி அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிக்கக்கூடிய பகுதி. ஒரு சில பேர் தட்டுறாங்கல்ல. ஆமாம், ஒரு ஓட்டு தான் வெற்றியும் தோல்வியும். இத்தனை பேர் தட்டுறாங்க, இது போதும்யா. இந்த கூட்டம் போதும், இந்த தட்டு போதும். ஆமாம், உள்ளதை வைத்து நல்லதை செய்வோம், கடமை செய்ய பலனை எதிர்பார்க்கக்கூடாது சொல்லியிருக்காங்கல்ல. இப்போ ஒரு சின்ன விஷயம், நம்ம மதுரையிலேருந்து நிறைய வந்திருக்கீங்க. மதுரையிலேருந்து வந்த ஆளுகள்லாம் கொஞ்சம் கை தூக்குகளை பார்ப்போம். யார் யார் வந்திருக்கீங்களு? எந்திரிச்சிட்டு உட்காரலாம் சொல்லாங்கன்னா இப்போ மதுரையிலேருந்து நிறைய வந்திருக்கீங்க, கொஞ்சம் கை தூக்குங்களே. யார் யார் வந்திருக்கீங்கன்னு கொஞ்சம் பார்ப்போம். இந்த எங்கள் ஆத்தாமார்கள்லாம் நிறைய வந்திருக்கீங்க, தாய்மார்கள்லாம். சரி இருக்கட்டும், ரொம்ப சந்தோஷம். இப்போ மதுரையிலேருந்து வந்திருக்கீங்க. பொதுவாக மதுரை என்றாலே மதுரையில் பெருங்கொண்ட திருவிழா அப்படின்னா என்ன திருவிழான்னு சொல்லுவாங்க? சித்திரை திருவிழா. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. மதுரையில் பெருங்கொண்ட திருவிழானா சித்திரை திருவிழா. சித்திரை திருவிழா வந்து 18 நாள் திருவிழா. இந்த 18 நாள் திருவிழாவில் முக்கியமாக ஆற்றுல அழகர் இறங்குவார். இது எல்லோருக்கும் தெரியும். தெரியுமில்ல உங்களுக்குலாம்? நம்ம ஏரியாவில் தானே அழகர் இறங்குற இடமே. ஆமாம், என்ன காரணம்னு கேளுங்களேன். பொதுவாக சொக்கநாதருக்கும் மீனாட்சிக்கும் திருக்கல்யாணம் நடக்கும், அது எல்லோருக்கும் தெரியும். இப்போ மீனாட்சிக்கும் சொக்கநாதருக்கும் திருக்கல்யாணம் நடந்ததில்ல. அப்போ அண்ணன் வந்தார், அழகுமலையான் வந்தார். அழகர் தெரிஞ்சா சொல்லுங்க யாராவது. எப்போ இங்கே என்ன ரொட்டி பாக்கெட்டு என்ன, இங்கே என்ன வியாபாரத்து நடக்குதா? சுக்கு காப்பியா? சரி பாருங்களே, பொதுவாக இந்த மீனாட்சி என்பவள் யாரு? அழகுமலையான ஆற்றுல அழகர் இறங்கினார்ல, வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருள்வார் அப்படின்னு வாங்கல்ல. எதற்காக அழகுமலையான ஆற்றுல இறங்கணும் அப்படின்ற காரணம் உங்களுக்கு தெரியுமா? என்ன காரணம்னு சொல்கிறேன் கேளுங்க. இப்போ மீனாட்சினா யாரு அப்படின்னா, தங்கச்சிக்கு சீதனம் கொடுக்கலேன்னு இறங்குறாரு அப்படின்னு அண்ணன் சொல்லியிருக்காரு. காரணம் சொல்கிறேன் கேளுங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த மீனாட்சினா யாரு? இது வந்து பூலோகம். இதே போல கந்தர்வ லோகம்னு ஒரு லோகம். அண்ணன் கேளுங்க, நீ நல்லா கேட்குறீங்க, கொஞ்சம் கேளுங்க. கந்தர்வ லோகம்னு ஒரு லோகம் இருக்கு. இந்த கந்தர்வ லோகத்திலே விஸ்வவசுன்னு ஒருத்தர் இருக்காரு. இப்போ எப்படி சிவனை வழிபடுறவங்க 63 நாயன்மார்கள்ன்றாங்க, அதே போல விஸ்வவசுன்னு ஒருத்தர், அவர் வந்து சிவனுடைய பக்தர். இவர் என்ன செய்வாரு? சிவனை வழிபட்டு கொண்டே இருப்பார். அப்படி இருக்கின்ற பொழுது இவருக்கு ரொம்ப நாளாக பிள்ளையே இல்லை. பிள்ளை இல்லாத காரணத்தினால சிவனுடைய அருளால் ஒரு பொம்பளை பிள்ளை கிடைச்சது. அந்த பொம்பளை பிள்ளைய நல்லா வளர்த்து வர்றாரு. அந்த பெண்ணுக்கு வித்யாவதின்னு ஒரு பேர் வைக்கிறாரு. அந்த பெண்ணை நாளடைவில் நான் பூலோகம் சென்று அன்னை ஆதி பராசக்தியை வழிபடணும் அப்படின்ட்டு தந்தையோட உத்தரவில் கிடங்க இந்த அம்மா வந்துடுறாங்க பூலோகத்துக்கு, மீனாட்சியை வழிபடணும்னு. பூலோகத்துக்கு வந்து பார்க்கின்ற பொழுது இந்த மீனாட்சி ஆகப்பட்டவள் 3 வயது சிறுமியாக காட்சி கொடுக்கிறாள். யார் அப்படின்னா சியாமலா தேவியாக வர்றா. அப்படி வருகின்ற பொழுது இந்த வித்யாவதின்ற பெண்ணு வர்றாங்க. வந்த உடனே நிறைய பூலோகம் வந்த உடனே நிறைய படிவிடைகள் செய்கிறாங்க. படிவிடைகள் செய்து கொண்டிருக்கும் பொழுது அப்போ அந்த அம்மா கேட்டாங்களா, மீனாட்சி தாய், ஏத்தா நிறைய பூலோகம் வந்து நிறைய பணிவிடைகள் செய்கிற, என் மேலே அளவு கடந்த பக்தியாக இருக்கே, நீ யாருத்தான், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ தான் அந்த பெண்ணு சொன்னாலா, வித்யாவதி, எனக்கு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்கள் தான் எனக்கு பிள்ளையா பிறக்கணும், நான் உங்களுடைய பக்தியாகவே இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த ஜென்மம்னு வரும் பொழுது இந்த வித்யாவதின்ற பெண்ணு காஞ்சனமாலையாக தோற்றுவிக்கிறார். காஞ்சனமாலை யாரு? நம்ம மதுரையில் பாண்டிய மன்னன் யாருன்னா மலையத்துவச்ச பாண்டியன். மலையத்துவச்ச பாண்டியனை கல்யாணம் பண்ணுறா யாருன்னா காஞ்சனமாலை. அப்போ பாருங்களே, மலையத்துவச்ச பாண்டியனுக்கும் காஞ்சனமாலைக்கும் குழந்தை இல்லை. யாக வளர்க்குறாங்க, அஸ்வமேதி யாகம். அஸ்வம் என்றால் குதிரை, குதிரையாக வளர்க்குறாங்க. 100 யாக வளர்க்கின்ற பொழுது இந்திரே வந்து தடுக்கிறாரு. நீங்கள் பிள்ளை இல்லை அப்படின்னா புத்திரகாமிஷ்டியாக 99 யாக வளங்க அப்படின்ட்டு. ஏன்னா ஏன் தடுக்கிறா அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அப்படி 100 யாக வளர்த்துட்டாங்க அப்படின்னா இந்திரனுடைய பதவி பறிபோயிருமா மலையதோஷ பாண்டியனுக்கு. அவர் வந்து தடுத்து நிப்பாட்டுறாரு. 99 யாகம் புத்திரகாமஸ்தியாக வளங்கன்றாரு. யார? மலையதோஷ பாண்டியனையும் காஞ்சனமாலையும். இவங்க புத்திரகாமஸ்தியாக வளர்க்குறாங்க. இந்த புத்திரகாமஸ்தியாகத்தால் தோற்றுவித்தவள் யார் அப்படின்னா அவள் தான் என் தாய் மீனாட்சி ஆகப்பட்டவள். மீனாட்சி தோற்றுவிக்கும் பொழுது எப்படி தோற்றுவித்தாள் அப்படின்னா 3 கொங்கையோட 3 வயதோட
கிளி கொண்டையோட நகை அணிகளோடய தோற்றுவித்தாள். யாருன்னா மீனாட்சி ஆகப்பட்டவள். அப்பா 2 பேரும் பார்க்குறாங்க, தாய் தகப்ப 2 பேரும் ஒரே அழுக, கண்ணீர் மழுக அழுகிறாங்க. யாரு? காஞ்சனமாலையும் மலைய தோச்ச பாண்டியன். என்னடா அவங்களுக்கு பிள்ளை இல்லைன்னு ஒரு யாக வளர்த்தோம். புத்திரகாமஸ்தியாகத்தால ஒரு பெண்ணு வந்தா, அந்த பெண்ணாகப்பட்டவள் 3 தனங்களோட 3 கொங்கையோட வந்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அழுகையும் கண்ணீருமா இருக்கும் பொழுது அப்பதான் அசரதி கேட்டதான். என்ன அசரதி தெரியுமா? ஆத்தா அழுகாதீங்க, இந்த பெண்ணை வந்து நல்ல ஒரு வீராங்கனியை நல்லா வளர்த்துவாங்க, வீரமான பெண்ணை வளர்த்துவாங்க. இந்த பெண்ணு நாளடைவில் தனக்கு வரக்கூடிய மணவாளனை எப்பொழுது பார்க்கிறாளோ அப்பொழுது ஒரு கொங்கையாகப்பட்டது மறையப்படும் அப்படின்ட்டு அசரதி கேட்ட உடனே இந்த தாய் தகப்பை இருவரும் சந்தோஷப்பட்டு அந்த பெண்ணை நல்லா ஒரு வீரமான பெண்ணை வளர்த்து வர்றாங்க மீனாட்சியை. அப்படி வளர்த்து வருகின்ற பொழுது இந்த மீனாட்சி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, மீனை போல விழித்து கொண்டதுனால மீனாட்சி, மீனுக்கு தான் இமைகளே கிடையாது, மதுரையவே ஆட்சி புரிகிறவள். அப்போ இந்த பெண்ணை வீரமான பெண்ணை வளர்த்து வரும்பொழுது இந்த பெண் என்ன செய்கிறாங்க, எல்லா ஆண்கள்கிட்டையும் போய் போரிடுறாங்க. 8 திசைகள் எல்லா ஆண்கள்கிட்டையும் போரிடுறாங்க. அப்படி போரிடும் பொழுது எல்லா ஆண்களையும் தோற்கடிச்சிடுறாங்க. கடைசியாக நந்தி தேவரை கூப்பிட்டு சண்டை போடுறாங்க. நந்தி தேவர்கிட்ட போய் போர் புரியுறாங்க. நந்தி தேவரையும் தோற்கடிச்சிடுறாங்க. கடைசியாக நந்தி தேவர் என்ன செய்கிறாரு, நேர கைலாயம் சென்று சிவனை கூப்பிட்டு வர்றாரு. எங்கே வர்றாரு? பூலோகம் போகணும். பூலோகத்தில் ஒரு பெண்ணு இருக்கா, ரொம்ப வீரமான பெண்ணாக இருக்கா, எல்லா ஆம்பளையிலையும் தோற்கடிச்சிடுறான். அந்த பெண்ணை வந்து பாருங்கன்னு கூப்பிடு. அப்போ அந்த கைலாயத்தில் போய் சுந்தரேஸ்வரரை கூப்பிட்டு வரும்பொழுது சுந்தரேஸ்வரராக வந்த நாதர் என்ன செய்கிறாரு, பூலோகம் வந்துடுறாரு. இந்த நாதராகப்பட்டவர் பூலோகம் வந்த உடனே மீனாட்சி தாயை பார்க்குறாரு. மீனாட்சி அழகில் அப்படியே சொக்கி நின்றதுனால இந்த நாதருக்கு சொக்கநாதர்னு ஒரு பேர் வந்துச்சு. யாருக்கு? சுந்தரேஸ்வரருக்கு மீனாட்சியுடைய அழகில் மயங்கி சொக்கி நின்றதுனால சொக்கநாதன் ஒரு பேர் வந்தது. இந்த மீனாட்சி தாய் பார்க்குறாங்க சொக்கநாதரை. சொக்கநாதரை பார்த்த உடனே இந்த அம்மா வீரமெல்லாம் காதலாக மாறியது. அதே போல எப்படி அசரதி கேட்டதோ, தனக்கு வரக்கூடிய மணவாளனை பார்க்கின்ற பொழுது 3 தனங்களில் ஒரு தனம் மறையப்படும் அசரதி கேட்டது போல இந்த அம்மா சுந்தரேஸ்வரர் சொக்கநாதரை பார்க்கின்ற பொழுது அந்த ஒரு கொங்கையாகப்பட்டது மறையப்பட்டது. உடனே பார்த்தாங்க, சொக்கநாதரும் மீனாட்சியும் பார்த்தாங்க. 2 பேரும் ஆசைப்பட்டாங்க. திரு கல்யாணம் நடந்தது. யாருக்கு? சொக்கநாதருக்கும் மீனாட்சிக்கும் திரு கல்யாணம் நடந்தது. இது கல்யாணம் நடந்துருச்சு. இப்போ ஆற்றுல அழகர் இறங்கணும்ல. எங்கேருந்து வர்றாரு? அழகுமலையான் அழகர் மலையிலிருந்து வர்றாரு. திருமாலிடஞ்சோலை பழமுதிர் சோலை முருகபெருமானுக்கு 6வது படைவீடு, அங்கேருந்து புறப்பட்டு வர்றாரு. இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அழகுமலையான அழகரை நினச்சி தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. யாருன்னா சுதபஸ் முனிவர். சுதபஸ் முனிவர் தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது துர்வாச முனிவர் அங்கேருந்து வர்றாரு. துர்வாச முனிவர் வந்தவர் என்னடா நம்மளை பார்த்துட்டு கவனிக்காமல் இருக்கானே இந்த முனிவர், இந்த சாமியார் நம்மளை பார்த்துட்டு மரியாதை இல்லாமல் இருக்கானே, இந்த சாமியாருக்கு இந்த முனிவருக்கு ஒரு சாபத்தை கொடுக்கணும் அப்படின்னு இந்த துர்வாச முனிவர் சுதபஸ் முனிவருக்கு ஒரு சாபத்தை கொடுத்துட்டார். என்ன சாபம்? மண்டுகமாக போக கடவுது, மண்டுகம் என்றால் தவளையாக போக கடவுது அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்துறாரு. இந்த சாப விமோச்சனம் நீங்க வேணும்ன்றதுக்காக தான் அழகுமலையான் ஆற்றுல இறங்குறாரு. தவளை தண்ணியில் தானே இருக்கும். அழகுமலையான் ஆற்றுல இறங்க வேண்டிய காரணம் பாருங்களே. இப்போ இது சாபம் வாங்கினது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அழகர் அங்கேருந்து புறப்படும் பொழுது அப்படி குதிரையில் ஏறி புறப்பட்டு வரும்பொழுது எங்கே வந்தார்? நேராக அலங்காரநல்லூர் போகிறாரு. அலங்காரநல்லூர் அப்படின்னா ஜல்லிக்கட்டுக்கு உயர்ந்தது. இந்த அழகுமலையான் அலங்காரம் செய்வதற்காக அலங்காநல்லூர் போனதுனால தான் அதுக்கு பேரே அலங்காரநல்லூர்னு ஒரு பேர் வந்தது. அது காலப்போக்கில் அலங்காநல்லூர்னு மருவி வந்தது. அப்போ பாருங்களேன், அங்கேருந்து வரும்பொழுது நேராக எங்கே போகிறாரு? முன்னாடியெல்லாம் நம்ம சோழவந்தான் பக்கம் தேனூர் என்ற இடத்துல தான் அழகுமலையான் ஆற்றுல இறங்குவார். எங்கே? மாசி மாதம். அதை திருமலை நாயக்கார் தான் வந்து நம்ம மதுரைக்கு கொண்டு வந்தார். சித்திரை மாதம் நம்ம வைகை ஆற்றில் இறங்குறது பாருங்களே. அப்போ அங்கேருந்து வந்து நிறைய மண்டகப்படி 500 மண்டகப்படிக்கு மேலே அழகுமலையான் சுற்றி வர்றார். அப்படி குதிரையில் ஏறி ஜம்முன்னு அப்படி உட்காந்து அப்படி சுற்றி வருகின்ற பொழுது எல்லா இடத்துக்கும் போயிடுறாரு. கடைசியாக 3 மாவடி போய் அடுத்து தல்லாகுளம் என்ற இடத்துல எதிரே சேவை செய்கிறாங்க மக்கள். எதிரே சேவை செய்கிறனால தான் எதிர் சேவைன்னு ஒரு பேர் வந்தது. எங்கே? தெல்லாகுளத்தில். அங்கே போயிட்டு வந்து கடைசியாக எங்கே வந்தார்? நம்ம ஆழ்வார்புரம் என்ற இடத்துல, வைகை வடகரை ஆழ்வார்புரம் என்ற இடத்துல தான் வந்து ஆற்றுல அழகர் இறங்கினார். ஆற்றுல அழகர் இறங்குறாருல, எந்த ஆடை உடுத்தி வந்தார் இந்த வருடம்?
யாராவது சொல்லுங்க, அழகுமலையான் நம்ம மதுரையில இருந்து வந்திருக்கீங்க, அழகர் எப்படி வந்தாருன்னு பார்த்துருப்பீங்க. என்ன நிறத்தோட வந்தார் அவர்? என்ன ஆடை உடுத்தி வந்தார்? இந்த வரீங்களா, பச்சை ஆடையா? பசுமை பச்சை தான். இந்த வருடம் வந்து பச்சை நிறமாக வந்தார். பொதுவாக கோவில் தலைமை பட்டாட்சியர்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து புறப்படும் பொழுது இந்த கோவில் தலைமை பட்டாட்சியர் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு பெட்டிக்குள்ள ஆடைகளெல்லாம் போட்டு அந்த ஆடையிலேருந்து அவர் கண்ணை கட்டிக்கிட்டு அந்த ஆடையை எடுக்கணும். அது என்ன நிறமாக வருதோ அந்த நிறம் அந்த ஆடையத்தான் வந்து அழகுமலையானுக்கு கொடுத்து உடுத்தி வருவார். அப்போ இந்த வருடம் வரும்பொழுது பச்சை நிறத்தோட பச்சை ஆடையோட பட்டாடை உடுத்தி வந்திருக்காரு, பசுமையாக இருக்க வேண்டும்ன்றக்காக. அப்போ பாருங்களேன், வைகாட்டில் வந்து அழகர் இறங்கிறாரு. ஆழ்வாரபுரத்தில் ஆற்றுல அழகர் இறங்கி நேரம் எங்கே போகிறாரு? ராமராயர் மண்டபம் போய் சரியாக ஒரு 3 மணிக்கு மேலே நம்ம வண்டியூர் போகிறாரு. வண்டியூர் எதுக்கு போகிறாரு? வண்டியூருக்கு எதுக்கு போகிறாரு? யாராவது சொல்லுங்க தெரிஞ்சவங்க, வண்டியூர் எதுக்கு போகிறாரு? இந்த 2வது கொண்டாட்டியை பார்க்கவா? இந்த கொடு. ஆனா நீ இவ்வளவு தெளிவா இருப்பேன்னு நினைப்பேன். குடிச்சு விட்டு பச்சைன்ற 2வது கொண்டாட்டியை பார்க்க பரவாயில்ல, நீ குடிச்சாலும் தெளிவா பேசுற. அழகர் என்ன ஆடை உடுத்தி வந்தாருனோடனே பச்சை ஆடை உடுத்தி வந்தாரா? அதே போல வண்டியூருக்கு எங்க வராருன்னா 2வது கொண்டாட்டியை பார்க்க போறாரா? பார்த்தீங்களா? சரி இருக்கட்டும், சரி விடு விடு, ஆளை வண்டியை கிளப்பி விட்டுறாத. பொய் சொல்லல, நீ உண்மையத்தான் சொல்ற, பேசாம இரு. ஆமா, நீ பாட்டு கிளம்பி வந்துடாத மேடைக்கு. அப்ப பாருங்களே, வண்டியூர் எதுக்கு போறாரு அப்படின்னா துலுக்க நாச்சியாரை பார்க்கறதுக்காக போறாருன்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன காரணம்னா, இந்த சுதவச முனிவருக்கு சாபம் கொடுத்தாரு பார்த்தீங்களா, மண்டுகமாக தவளையாக போக கிடவுது. மண்டுக முனிவர் அவர் சொல்றார், சுதவச முனிவர் அவருக்கு தான் மண்டுக முனிவர். மண்டுகமாக போக கிடவுது சாபம் கொடுத்த சாப விமோச்சனை நீங்க வேண்டும்ன்றக்காக தான் வண்டியூர் போறாரு. அது முதல்ல வந்து எப்படி இருந்தது பேர்னா மண்டியூர்னு பேர் வந்துச்சு. அங்கே சாப விமோச்சனை நீங்கினதுக்கு அப்புறம் தான் வண்டியூர்னு பேர் மருவி வந்தது. அங்கேருந்து வண்டியூர் போய் சுதபாச முனிவருக்கு சாப விமோச்சனம் நீங்கணுன்றக்காக அவர் சாப விமோச்சனம் கொடுத்ததை நீங்க வேணும்ன்றக்காக அங்கே போய் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கே வர்றாரு? நேராக நம்ம ராமராயர் மண்டபத்தில் வந்து பல அவதாரங்கள் எடுக்கிறாரு. பல அவதாரம் எடுத்து விட்டு பூப்பல்லாக்கு போகிறார். எங்கே? தெல்லாகுளம் என்ற இடத்துல பூப்பல்லாக்கு ஆடுறதுக்கு போகிறாரு. அங்கேருந்து போய் நேராக அழகர் மலையில் போய் சென்றடைகிறார். இதான் மதுரை மீனாட்சி அம்மனுடைய வரலாறு. சரிங்களா? சரி, நன்றி 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 நன்றி. நிறைய விஷயங்கள் உண்டு. ஆமாம், இருந்துட்டாலும் நாரதர் வந்து நிறைய பேசலாம். ஆமாம், அதுக்கப்புறம் பாண்டி முனீஸ்வரருடைய வரலாறு ஒருத்தர் கேட்டார். நாரதரை சந்தித்து நிறையா பேசுவோம். சரிங்களா? சரி இருக்கட்டும். இருந்துட்டாலும் பொம்பளை பிள்ளைய சந்திக்கணும்ல. அன்பு தோழி, அருமை தோழி, வந்திருக்கக்கூடிய பெண்ணு என்ன பாட்டு பாட? சரி, மதுரையிலையா? பாண்டிச்சாமி, பாண்டித்துறை தேவரா? சரி சொல்லுவோம். பாண்டிச்சாமி வரலாறு, பாண்டித்துறை தேவர், இன்னும் எத்தனை தேவர் இருக்காரோ சொல்லிடுங்க. மொத்தமாக ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுங்க, சொல்லிடுவோம். சரி சரி, நிறைய பேசுவோம். இருக்கட்டும் இருக்கட்டும், கதையை நடத்திக்கிடுவோம். நிறைய நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, சொல்லுவோம். பொம்பளை பிள்ளை சந்திக்கணும்ல. அன்பு தோழி, அருமை தோழி, வந்திருக்கக்கூடிய பெண்ணு அது யாருப்பா? தரணிஸ்ரீயா? காவலுக்கு போகணும்பா, காலதாமதம் காரியத்துக்கேடு. ஆமாம், நாங்களாம் காட்டுக்கு போகணும், நாரதரை சந்திக்கணும். மணி எத்தனை பாச்சு? மணி இப்போ 1:15 ஆயிடுச்சு. ஆமாம், அதனால பொம்பளை பிள்ளை சந்திக்கணும்ல. எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. யாருப்பா எங்கள் அண்ணன்? வீரத்தேவனா? ஆமாம். சண்முகராஜா சம்பங்குளம் சானாமுனா சண்முகராஜா ரொம்ப வீரமான ஆளு. அப்பேற்பட்ட வீரத்தேவனையும் சந்திக்கணும். என் அன்பு தோழி தரணிஸ்ரீக்கு. ஆமா, என்ன அதுக்கு ஆமா தானே? அவருக்கு தரணிஸ்ரீ ரொம்ப சிரித்த முகத்தோட வருவாப்பா. தரணிஸ்ரீ அந்த ராணியும் சந்திக்கணும். அந்த ராணிகளை சந்திப்பதற்கு முன்பதாக ஒரே ஒரு பாட்டு, உனக்கு என்ன பாட்டு பாடன்னு சொல்லு. அது சரி, நீ என்னை கொண்டு போய் எங்கேயோ உள்ள வைக்கணும்னு சொல்லு நினைக்கணும் போல. சரி, மருதுபாண்டியர் பாடல் பாடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. விழா கமிட்டியாளர்கள் உத்தரவு கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் பாடுவோம். ஆமாம், அவங்களுடைய உத்தரவு இல்லாமல் நாங்கள் பாட முடியாது. சரிங்களா? விழா கமிட்டியாளர் உட்காந்துருக்கீங்க, நீங்கள் சொன்னால் மட்டும்தான் மருதுபாண்டியர் பாடல் பாட சொன்னால் நாங்கள் பாடுவோம், இல்லைன்னா பாட மாட்டோம். சரிங்களா? ஆமாம் ஆமாம், காவல்துறை அதிகாரி அங்கேருந்து உத்தரவு கொடுக்கணும். விழா கமிட்டியாளர்களுக்கு உத்தரவு கொடுத்து அவங்க அங்கே வாங்கினா தானே, அவங்க அங்கே உத்தரவு வாங்கிட்டு தான் நம்ம பாட முடியும். எதையாவது பாடி எங்களை வம்புல அழுத்து கோர்த்து விட்டாத நீனு. சரி, எல்லாம் நம்ம ஐயா தான். மருதுபாண்டியர் யார்? எல்லாம் எங்கள் ஐயாதே, நம்ம ஐயாதே.
அவருடைய பாடல் நிறைய பாடுவோம், இருக்கட்டும். இருந்துட்டாலும் பொம்பளை பிள்ளைய சந்திக்கணும்ல, சந்திப்பர் முன்பதாக ஒரு பழைய பாடல், ஒரு பாடல் பாடுவோம். என்ன பாட்டுனே? கார்த்தி பாட்டா? சரி, கார்த்தி பாட்டு அண்ணனுக்காக. ஓ மனசுல பாட்டுட்டேன், முடிங்க. அண்ணனுக்காக கார்த்தி பாட்டு. பாட்டால புள்ளி வச்சு பார்வையில கிள்ளி வச்சு பூத்திருந்த என்ன சேர்ந்த தீவனி போடாத சண்டடிதான் போட வரும் மேடையுண்டு நாலு பக்கம் சேர வாங்க ராசனே நெஞ்சோடு கூடு கட்டி நீங்க வந்து வாழணும் இல்லாமல் காலமெல்லாம் வாழ்த்து சொல்லி பாடணும் சொக்க தங்கம் உங்களை தான் சொக்கி சொக்கி பார்த்தேன் கத்தளித்தேன் நித்தனித்தம் ஓ மனசுல பாட்டு தான் இருக்குது மனசரே கேட்டுதான் தவிக்குது அது என்ன வச்சு பாட மாட்டியா உன்னை எண்ணி வாழும் போது மனசு இசைதான் உனக்கு அதிலே எனக்கு இடம் நீ ஒதுக்கு ஓ மனசிலே பாட்டு தான் இருக்குது ஏ மனசரே கேட்டுதான் தவிக்குது ஆ la 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 நீ பாடும் ராகம் வந்து நிம்மதியை தந்தடையா நேற்று வர நெஞ்சில் ஆசை போனலே பூவான பாட்டு ஒண்ணு ஒன்ன தொட்டு போனதையா போன வழி காத்து கண்ணு மூடல உன்னோட வாழ்ந்திருந்தா ஊருக்கெல்லாம் ராணினா என்னோட வாழ்க்கையெல்லாம் ஏத்துக்கணும் நீங்கதான் உங்களைத்தான் எண்ணி எண்ணி என் உசுர போதே சொல்லுமையா நல்ல சொல்லும் சொன்னால் போதும் ஓ மனசுல பாட்டு தான் இருக்குது மனசரே கேட்டுதான் தவிக்குது அதில் என்ன வச்சு பாட மாட்டியா ஏன் நெஞ்ச தொட்டும் ஆடும் ராசையா மனசு இசைதான் உனக்கு அதிலே எனக்கு இடம் நீ ஒதுக்கு ஓ மனசிலே பாட்டு தான் இருக்குது மனசரே கேட்டுதான் தவிக்குது சிஞ்சி நாக்கடி நக்கு நாக்கடி திண்டு திண்டுன்னா ஆர்த்தி பாட்டு சின்ன கடி சின்னக்கு நாக்கடி சின்ன கடி சின்ன சிஞ்சி நாக்கடி நக்கு நாக்கடி திண்டுன்னா ஏழேல குயிலே ஏழாவது வெயிலே அலோலம் பாடும் மன்னவி உயிரை வளர வள குருதே மானே வந்திரி நானில
சரி இருக்கட்டும். எதனாலும் சந்திக்க வேண்டிய ஆட்களை விரைவாக சந்திக்கணும். சந்திப்பதற்கு முன்பாக ஒரே ஒரு பழைய பாடல், ஒரு பாடலை பாடிட்டு போவோம். ரொம்ப நம்ம மக்கள் எல்லாம் ரொம்ப நல்லவர்களாக இருக்காங்க. அவர்களுக்காக நல்லவர்கள்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் காட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம், அதுதான் உள்ளத்தில் காட்சியம்மா, அதுவே உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் காட்சியம்மா. நதி வெள்ளம் கரைந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் இங்கே வேறு யாரம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் வண்டி வேறு யாரம்மா. பறவைகளே பதில் சொல்லுங்கள், பறவைகளே பதில் சொல்லுங்கள், மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள். எத்தனை சித்தர்கள் வாழ்ந்தாலும் பிறந்தாலும் மாயாண்டி போலாகுமா, சித்தர் மாயாண்டி போலாகுமா. சித்தரே சித்தரே மாயாண்டி சித்தரே, சுவாமியே சுவாமியே மாயாண்டி சாமியே. எத்தனை சித்தர்கள் வாழ்ந்தாலும் பிறந்தாலும் மாயாண்டி போலாகுமா, சுவாமி மாயாண்டியை போலாகுமா. கட்டி குளத்தினிலே பிறந்தாரம்மா, கண்ணியமாக அவர் வாழ்ந்தாரம்மா. கட்டி குளத்தினிலே பிறந்தாரம்மா, கண்ணியமாக அவர் வாழ்ந்தாரம்மா. நாடி வரும் மக்களுக்கு நாடி வரும் மக்களுக்கு அவர் நல்லாசி தந்தாரம்மா. எத்தனை சித்தர்கள் வாழ்ந்தாலும் பிறந்தாலும் மாயாண்டி போலாகுமா, சித்தர் மாயாண்டி போலாகுமா. சித்தரே சுவாமியே மாயாண்டி சுவாமியே. கூத்தாயி வயிற்றில் பிறந்தாரம்மா, குளம் காக்க வந்த தெய்வம் அம்மா. கூத்தாயி வயிற்றில் பிறந்தாரம்மா, குளம் காக்க வந்திட்ட தெய்வம் அம்மா. கட்டி குளம் நாடு கண்ட கடவுளம்மா, கட்டி குளம் நாடு கண்ட கடவுளம்மா, எங்கள் மாயாண்டி சித்தரம்மா. எத்தனை சித்தர்கள் பிறந்தாலும் வாழ்ந்தாலும் மாயாண்டி போலாகுமா, சித்தர் மாயாண்டி போலாகுமா. புரட்டாசியிலே குரு பூஜை நடக்குதம்மா, மக்களுக்கெல்லாம் நல்லாசி தாராரம்மா.
மனதிற்குள் மனதை கொஞ்சம் தூது செல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. சாட்சியம்மா. ஆண்டவர் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனின்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனடி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனமா மயங்குகிறேன், மனிதனம்மா மயங்குகிறேன். அவருக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லை, தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வாழும் மண்ணில் விழுவதில்லையே. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் உண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் காட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா. அதுதான் உள்ளத்தில் காட்சியம்மா, அதுவே உண்மைக்கு சாட்சியம்மா. ஆ. இருக்கட்டும், இருந்துட்டாலும் நன்றி தான். நன்றி நன்றி, கைதட்டி அன்புள்ளதுலாம் நன்றி. சரி, கூப்பிடலாமா? பொம்பளை பிள்ளைய கூப்பிடுவோமா? பார்த்தா தர்ணிஸ்ரீ ஒடியாத்தா